உள்ள போய் எழுதிக்கு போறாங்க சார். கொஞ்சம் டென்ஷன்லாம் அப்படியே பின்னாடி போயிடலாம் சார். பாட்ட போட்டு சார். பின்னாடி போங்க சார். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க சார். அப்படியே பின்னாடி போயிடுங்க சார். பாட்டு இருந்தா போட்டு விடுங்க சார். ஏறுங்க சார். பின்னாடி போயிடுங்க சார். கொஞ்சம் டென்ஷன் ஒரு பக்கம் வராங்க சார். லேடிஸ் ஒரு பக்கம் பார்த்து சார். டென்ஷன் ஒரு பக்கம் உட்காருங்க சார். அரஸ்ட் பண்ணி இன்னும் போறீங்க சார். டென்ஷன் ஒரு பக்கம் உட்காருங்க சார். சார் சார் உட்கார டென்ஷன் அப்படியே உட்காருங்க சார். ஒரு இன்சிடென்ட் எப்படி படிக்க விடாதீங்க. அவங்க ஊருக்கு போகாதீங்க. யாரும் சத்தியமா இதுக்கு எக்ஸாம் நடத்தாமே இருந்திருக்கலாம். 500 ரூபாய் பிடிங்கிட்டு 20,000 ரூபாய் ஃபீஸ பிடிங்கிட்டு எடுங்க வீடியோ எடுங்க வீடியோ எடுங்க. இது மாறும், இது ரிசல்ட் வரும். நடத்தணும் அமைதி. அதான் சொல்றேன் சார். அதான் நான் சொன்னல பகையே. உண்மையா இவங்களுக்கு அரசியல் கட்சி இறக்கிட்டு பயந்துருப்பாங்க. ஐசிஎம்க்கு போடுங்கப்பா. ஐசிஎம் முன்னாடி போறட்டும். எல்லாம் அரசியல் தலையீடு வரனால நம்மள இப்படி தொட்டு கூப்பிட முடியாது. அரசியல் தலையீடு இல்லாதனால நம்மள ஒரு இது மாதிரி அடிச்சு வீசுறாங்க. எல்லா கட்சிக்கும் இறக்குவேன். எனக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் இருக்குது, அண்ணாமலை சப்போர்ட் இருக்கு, அண்ணாமலை சப்போர்ட் இருக்கு, சீமான் சப்போர்ட் இருக்கு. எந்த அளவுக்கு செய்தியாக்குமோ அந்த அளவுக்கு செய்தியாக்குவோம். 38 மாவட்டங்களுக்கு செய்தியாக்குவோம். எல்லா பக்கம் எல்லா கட்சி தலைமைக்கும் நாங்க அனுப்பிச்சு விடுவோம் சார். 38 மாவட்டத்துக்கு பண்ணுவோம். கையில வச்சிருக்க போர்டை வந்து ஜனம் ரொம்ப வெச்சு போடுறீங்க. ரெண்டாவது பஸ் எங்க போய் நிக்குதோ திரும்பி வரலாங்க. இல்ல டேய் பஸ் போற வரையிலே நம்ம முடக்க போட்டுட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஆமா கத்துங்க. ஏன்னா போற வர நம்ம பொதுமக்களுக்கு தெரியும். இந்த மாடல அரசு பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம குரல்ல வந்து போகும்போது எல்லாருமே கத்துங்க. 38 மாவட்டத்திலயும் யார் படிக்கூடாதுன்னு பண்ணீங்க. இங்க பாரு, உண்மையா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க அடுத்த தலைமுறைக்கு பண்ற நல்லது என்னன்னா, இன்னொருத்த ஏமாந்து போக கூடாது. 20,000 ரூபாய் கட்டி படிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் 500 ரூபாய் ஃபீஸ் அது போக கட்டி இருக்கிறோம். எக்ஸாம் எழுதுறது ஒரு நாள் ஒரு முறை தான் வந்திருக்கிறோம். இதுக்காண்டி 4 முறை 5 முறை வந்துட்டு போயிருக்கோம். நீங்க இன்னும் அடுத்த தலைமுறைக்கு பண்ண நல்லது பண்றது என்னன்னா, இதை நம்பி ஏமாற விடாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். பாருங்க 38 மாவட்டத்துக்கு ஒரு நாள் சொல்ற மாதிரி அங்க போய் ஐசிஎம்ல ஒரு ஸ்டூடண்ட் படிக்க கூடாது. டிசிஎம்ங்கிற ஒரு கோர்ஸ் இருக்க கூடாது. இதுல நல்லதுனால அடுத்த தலைமுறை படிக்கட்டும். அவ்வளவுதான். நல்லது நடக்கலைங்கிற பட்சத்துல உங்களை நம்பி அவனும் படிக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச அவனே